கேபிஎல் அதாவது கர்நாடகா பேங்க்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல 19 மாவட்டங்கள் வாரியாக கர்நாடகா பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. அங்கதான் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. தற்பொழுது ஆபீசர் லெவல் ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. சேலரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே அலவன்ஸ் சேர்த்து ஒரு 60,000 வரைக்கும் நீங்க ஸ்டார்டிங்ல ஆன் பண்ணலாம். முழு தகவலை சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகா பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கர்நாடகா பேங்க் ஒன் ஆஃப் த லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்க் தான். பேன் இந்தியா லெவல்ல கர்நாடகா பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மாவட்டங்கள் வரையாக கர்நாடகா பேங்கினுடைய கிளைகள் இருக்குதுங்க. தற்பொழுது பேன் இந்தியா லெவல்ல ஒரு ஓபனிங்ஸ் விட்டுருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர்ல ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய SO கேட்டகரி தான். சோ நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ல 25 வேகன்சி வந்திருக்கு. லா ஆபீசர்ல 10 வேகன்சி வந்திருக்கு. ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர்ல 10 வேகன்சி அண்ட் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வேகன்சி. மொத்தமா 75 வேகன்சி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்திரலாம். சோ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இந்த ரோலை பொறுத்தளவு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் CA நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 2024-25 பேட்சஸ் மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது 2024 பாஸ் அவுட் ஆனவங்க, அதே மாதிரி 2025 இப்போ பாஸ் அவுட் ஆக போற கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி லா ஆபீசர் கேட்டகரிக்கு மாஸ்டர் ஆஃப் லா எடுத்து நீங்க படிச்சிருக்கணும், LLM. சரிங்களா? சோ சேம் 2024 அண்ட் 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் எலிஜிபிள். ஃப்ரெஷர் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது MBA படிச்சவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் பாருங்க ITIல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் BEல நீங்க IT எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MCA படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா MEM டெக்ல நீங்க IT எடுத்து படிச்சிருக்கீங்களா, நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அதுக்கப்புறம் IT ஸ்பெஷலிஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்டும் சேம் 2024 பாஸ் அவுட், அதுக்கப்புறம் 2025ல பாஸ் அவுட் ஆக போற இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய டிகிரியில குறைந்தது 70% மதிப்பெண்கள் நீங்க கட்டாயம் வாங்கியிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா டிகிரியை நீங்க டயர் 1 காலேஜ் இல்லனா டயர் 1 யூனிவர்சிட்டியில தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா கர்நாடகா பேங்கினுடைய அபிஷியல் கரியர் பேஜ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் கம்மிங்க. ஏன்னா 21 மார்ச் தான் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. 25 மார்ச்சுக்குள்ள நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் மட்டும்தாங்க டைம் இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து BTech ஆர் MCA MBA இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ல நல்லா பெர்ஃபெக்டா இருக்கீங்களோ அதை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிரும். அண்ட் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர் ஸ்கேல் 1 கேட்டகரியில வர்றதுனால பேசிக் பே 48,480 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்கும். இந்த அலவன்சஸ் எல்லாமே நீங்க சேர்த்து பாக்குறீங்க. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் நீங்க பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா மாதம் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம தமிழகத்திலே ஒரு 19 இடத்துல இந்த கர்நாடகா பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் கேட்டகரியில வருது. இது எல்லாமே வந்து ஆபீசர் லெவல் ஜாப் தாங்க. மெயின் பிரான்ச்சஸ்ல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம தமிழகத்திலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேற எங்கனாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கலாம். அதை தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்ல இனிஷியலா ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்களுக்கு, அதாவது செலக்ட் ஆறவங்களுக்கு மங்களூர்ல வந்து ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்கோட ஹெட் ஆபீஸ் மங்களூர்ல தான் இருக்கு. அந்த மங்களூர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ட்ரைனிங்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் வந்து கொடுக்குறாங்க.
எனி ஆஃப் த பிரான்ச்சஸ் இல்லைன்னா ஆஃபீஸஸ்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்திலும் இருக்கலாம், இல்ல எங்கனாலும் போய் ஒர்க் பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயினி பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பேங்க் சைட்ல ட்ரெயினி பிளேஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பாண்ட் வந்து போட்டிருக்காங்க, அதையும் தெளிவா செக் பண்ணி பாத்துருங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. த்ரூ இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட் ஹையர் பண்றாங்க பேஸ்ட் ஆன் யுவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சரிங்களா? ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க குவாலிஃபிகேஷனை வச்சு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்றாங்க. ஸோ நல்ல வேலை வாய்ப்பு தான். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி எக்ஸாம் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனால் லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எலிஜிபிள் பர்சன் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக யாரோ ஒருத்தருக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.